வாங்க மாமா, வாங்க அத்தை. என்னம்மா வள்ளி, அப்பா இருக்காங்களா? வணக்கண்ணா. வாயா பெரியசாமி, சௌக்கியமா? என் பொண்ணுக்கு கல்யாணம்ங்க, அதான் ஐயா கிட்ட சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்காக பணம் போடணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த வேலையில முடிஞ்சதா? எவ்வளவோ முயற்சி பண்ணணுங்க, வேற வழி இல்லாம இந்த ரோட்டோரம் இருக்கிற 5 ஏக்கர் நிலத்தை அடமானம் வச்சுட்டே என்ன? இல்லைங்க, வித்து விட்டனுங்க. உங்க அக்கா கிருஷ்ணவேணி கல்யாணத்தை உங்க அப்பா இப்படிதான் பண்ண வச்சாரா? ஏமா, நீயாவது உன் புருஷனுக்கு சொல்லிருக்க கூடாது? அது வந்துண்ணா 1க்கு 3 விலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆமாங்க, நம்ம ஊர்ல ஃபேக்டரி கட்டுறதுக்கு 150 ஏக்கர் தேவைப்படுதான். ஃபேக்டரியா? எல்லாம் அவங்க அண்ணன் பொண்டாட்டிதான் கூட இருந்தே உடுத்து கொடுத்தாரு. ஏண்டா ரங்க, இந்த பெரியசாமி ஏதோ ஃபேக்டரி கிக்டரின்னு சொல்லிட்டு போறானே, வாஸ்தவம் தான் ஐயா. பிரிக் ஃபேக்டரி வரப்போகுதா? என்னது ஸ்பிரிட் ஃபேக்டரியா? 3 போக விலை இருந்த நிலத்தை சாராய ஃபேக்டரி கொடுத்தா இந்த மண்ணுக்கே கேவலண்டா. நெத்தி சுட்ட கொடுக்கிற உன் குங்குமத்தை அழிச்சிடுன்னு சுமந்திர கிட்ட சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த பெரியசாமிக்கு இதை கூடவா புரிஞ்சுக்க முடியல? பெரியசாமியை விடுங்கய்யா, அவனுக்கு பணம் விட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான், அதுக்காக நிலத்தை வித்திருக்கான். இந்த கான்ட்ராக்டர் மூர்த்திக்கு எங்கய்யா போச்சு மூளை? அவனுக்கு வீடு வாசல் சீரு செனத்தின்னு எல்லாம் நிறையவே வச்சிருக்கான். ரோட்டோரமா இருக்கிற 10 ஏக்கர் நிலத்தை வைக்க போறானா, நாளைக்கு ஒப்பந்தமா. ஏண்டா, நேத்து அவனை நான் கோயில பார்த்தேன், இதை பத்தி ஒண்ணுமே சொல்லியே. புறப்படு, என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். வாங்க வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்பா. என்னங்கய்யா இவ்வளவு தூரம்? நீ உன் நிலத்தை வைக்க போறியாமே, அப்படி என்னப்பா உனக்கு அவசியம் வந்திருக்கு? இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இதை போல வேலை கிடைக்காதியா. இன்னும் 100 வருஷம் போனாலும் நீ இந்த மண்ணுக்கு பண்ண துரோகத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடைக்காதே. இது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியல பூர்த்தி. நம்ம விதை நல்ல எடுத்து நமக்கே விருந்து கொடுக்க பாக்குறாங்க. நீ விவரம் தெரிஞ்சவன், இனிமே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஐயா, பிசினஸ் பெரிய அளவுல பண்ணலான்னு தான். நீ எந்த பிசினஸ் எவ்வளவு பெரிய லெவல்ல பண்ணாலும் இந்த நெல்லை குத்தி தான் சோறு சாப்பிடணும்.